بني الإسلام على خمسة أركان. நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறுகிய கால இந்த உலக வாழ்க்கையில் முடிவே இல்லாத, கால வரையறை இல்லாத, ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தர வாழ்வை தயார் செய்வதற்காக வேண்டி எங்கள் எல்லோரையும் அனுப்பியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் இந்த சொற்பமான உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகின்ற நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வகுத்திருக்கின்ற, தயார் செய்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அருள்தான் சுவர்க்கமாக இருக்கிறது. மேலான சகோதரர்களே, உலக வாழ்க்கையில் ஒரு வேலையை, ஒரு உத்தியோகத்தை செய்கின்ற பொழுது, ஒரு தொழிலை புரிகின்ற பொழுது சில போது நாளாந்தம் அதுக்கு கூலி கிடைக்கும், சில போது கிழமையில் வாராந்தம் அதற்கான ஊதியத்தை பெறுகின்ற வளமைகள் இருக்கிறது, மாதாந்தம். இது மாதிரியான அமைப்பை உலகத்தில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்குமான கைமாறு, பெருவேறு, அதற்கான விளைவை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். வல்லவன் அல்லாஹு தஆலா உலகத்திலே நானும் நீங்களும் செய்கின்ற நல்ல அமலுக்காக வேண்டி நிர்ணயித்திருப்பது மௌத் என்கின்ற வாழ்வு வரைக்கும். ஹயாத் அல்லாஹ் தந்திருக்கிறான். மௌத், மரணம் உண்டாகிவிட்டால் அதற்கு பின்னால் சுவனத்தை உடையவர்களுக்கு, சுவனத்துக்கான அமல்களை புரிந்தவர்களுக்கு, சுவனத்தை சம்பாதிக்கின்ற வேளையில் தன்னை உலகத்திலே ஈடுபடுத்தியவர்களுக்கு அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிற காலம் இந்த ஆயுள் மௌத்து வரைக்கும். அன்புக்குரியவர்களே, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் அது நிரந்தர சந்தோஷம். அல்லாஹ் பாதுகாக்கணும் என்னையும் உங்களையும். அது நஷ்டமாகிட்டா யாரும் கை கொடுக்க இயலாது. வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருவருடைய சுமையை நாளை மறுமையில் இன்னொருவர் ஒரு காலும் சுமக்க இயலாது. எனவே அன்புக்குரியவர்களே, சுவனத்துக்கான அமலை நாங்கள் உலகத்திலே புரியும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நம்பி நல்ல அமல்கள் புரிந்திருந்தால், உலாயிக ஹும் கைருல் பரியா, அவர்கள் ஒதுங்கும் தலம், அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிற அல்லாஹ்வுடைய நிர்ணயம் அது கைர் தான், அது நலவுதான், அது சுவனம் தான் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஜஸாவுஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கான நல்லமல்கள் புரிவதற்கான தொழுகிறார், இபாதத் செய்கிறார், நோன்பு நோக்குகிறார், குர்ஆன் திலாவத் செய்கிறார், ஸலவாத்து சொல்கிறார், திக்ருகளில் ஈடுபடுகிறார், பள்ளியை ஹயாத்தாக்குகிறார், வீட்டை பள்ளிமயமாக ஆக்கிறார், பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சரியாக சொல்லிக் கொடுக்கிறார், அல்லாஹ்வை பயந்து பயந்து வாழுகின்ற தக்வாவான வாழ்க்கை வாழ்கிறார் என்றால் இவர்களுக்கு அல்லாஹ் நிர்ணயம் செய்திருப்பது ஜஸாவுஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத், சுவனங்கள். பல படித்தரங்கள் இருக்குது சுவர்க்கத்தில். சுப்ஹானல்லாஹ், பல படித்தரங்கள் இருக்கு. அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஆக உயர்ந்த சொர்க்கமாக வச்சிருப்பது அது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவனமாக இருக்கிறது. அதை சும்மா நாங்கள் அடைய இயலாது சகோதரர்களே. உலகத்தில் எப்படி வீட்டில் கை கட்டி சும்மா இருப்பில் இருந்து உழைக்க இயலாது என்பது நிதர்சனமோ உண்மையோ, இது மாதிரி உலகத்தில் அமல்கள் இபாதாக்கள் புரியாமல் அந்த சுவனத்தை அடைய இயலாது. சூரா முஃமினூன் அல்லாஹ் அழகாக சொல்கிறான், கது அஃப்லஹல் முஃமினூன், மூமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், இறை விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் அவர்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன். அல்லாஹ் அப்படியே பட்டியலிடுறான். அவங்க முதன்மையாக அல்லாஹ் சொல்வது, மூமீன்கள், வெற்றி பெற்ற மூமீன்கள் யாரென்றா, முதலாவது ஃபர்ஸ்ட், ஆரம்பம், அவங்க தொழுகையில பயபக்தியாக இருப்பாங்க, குஷு குதுவோட இருப்பாங்க, பேணுதலாக தொழுவாங்க,
முதலாவது அல்லாஹ் வெற்றி பெற்ற மூமீன்களுக்கு சொல்லுகின்ற ஆரம்ப கட்டம், முதலாவது ஸ்டேஜ், அவர் தொழுகைய உள்ளச்சத்தோடு தொழுவார். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். நானும் தொழுகிறேன், நீங்களும் தொழுகிறீங்க, நாங்கள் எல்லாரும் தொழுகிறோம். உள்ளச்சமான இரையச்சமான தொழுகை இருக்கிறார். பல பேருக்கு தொழுகை கிடையாது. சில பேருக்கு ஒரு நாள் தொழுவது மறுநாள் தொழுவது கிடையாது. லுஹர் தொழுதால் அசர் இல்லை, அசர் பகல் நேர தொழுகை தொழுதால் சுபுஹ் இஷா கிடையாது. சரி, முழுமூச்சாக தொழுகிறோம் என்றால் அந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடனான முனாஜாத், அல்லாஹ்வுடனான தொடர்பாடல், வேற சிந்தனை சிதறாமல் தொழுகின்ற தொழுகை, அதுவும் கேள்விக்குறி. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீனஹும் அனில் லக்வி முரிதூன். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் எப்படியான வெற்றி பெற்ற மூமின்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தேவையில்லாத காரியங்கள்ல தன்னை ஈடுபடுத்த மாட்டாங்க, பிரயோஜனம் இல்லாத வேலைகள்ல கால நேரங்களை கழிக்க மாட்டாங்க. உலகத்துக்கும் அது பிரயோசனம் இல்லை, மறுமைக்கும் பிரயோசனம் இல்லை. சும்மா வீண் பேச்சுகள், அங்கேயும் இங்கேயும் உட்கார்ந்து உட்கார்ந்து கலைக்கிறது, காலத்தை கடத்துவது, இப்படியான ஈடுபாடு ஒரு மூமினுக்கு ஈக்காது. வல்லதீனஹும் அனில் லக்வி முரிதூன் வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். வெற்றி பெற்ற அந்த சுகனத்துக்கு, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு தகுதியானவங்க. ஜகாத் கடமைன்னா அதை எப்படி பிளேன் பண்ணி கொடுக்கணும் என்பதில் முன்முறமாக இருப்பாங்க. வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். தனக்கு பொருள்ல, செல்வத்தில, காசு பணத்தில ஜகாத் கடமை என்றா இந்த ஜகாத்தை கொடுத்து சுவனத்தை அடைவதற்கான வழியை தேடுவார். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். அல்லாஹ் அப்படி மூமின்களோட பண்புகளை சொல்லிக்கொண்டே வாரான். அங்க அவயங்களை பாதுகாப்பாங்க, கற்பை பாதுகாப்பாங்க, தன்னை ஷைத்தானியத்தான மோசமான சிந்தனையின் பால் இட்டு செல்கின்ற அந்த நஜீஸில ஈடுபட மாட்டாங்க. கண்ணை பாதுகாப்பார்கள், காதை பாதுகாப்பார்கள். நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண் ஜினா செய்கிறது, விபச்சாரம் செய்கிறது, காது விபச்சாரம் செய்கிறது, நாவு விபச்சாரம் செய்கிறது, கால் விபச்சாரம் செய்கிறது. அன்புக்குரியவர்களே, கண்ணுடைய விபச்சாரம் அது பார்வை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜினல் ஐன் அல் ஐனான் யஸ்னியான் ஜினாஹுமா அன்-நதர். பார்க்கிறது, கெட்ட பார்வை பார்க்கிறது, அது விபச்சாரம். கெட்ட வார்த்தையை கேட்கிறது, அது விபச்சாரம். அது சம்பந்தமான விடயங்களை நாவால முடிகிறது, விபச்சாரம். அன்புக்குரியவர்களே, எனவே வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவங்கள அங்க அவயங்களை பாதுகாத்துக் கொள்வாங்க. வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். உடன்படிக்கை செஞ்சா, நம்பிக்கையாக நடந்தா, நம்புனா மோசடி செய்ய மாட்டாங்க. பொறுப்பு கொடுத்தா பொறுப்பை உதாசீனப்படுத்த மாட்டாங்க. நம்பி அமானிதம் ஒப்படைக்கப்பட்டா வீணரியம் செய்ய மாட்டாங்க, வீணடிக்க மாட்டாங்க. நம்பி ஒரு வார்த்தைய, ஒரு செய்திய, வாப்பா இது அமானிதம் சொன்னா மௌத்தா போனாலும் விரிய வராது. இதுதான் கத் அஃப்லஹல் முஃமினூன். இந்த மூமின்கள் வெற்றியாளர்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த வெற்றியாளர்களுக்கு உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவங்க அனந்தரக்காரர்கள். எதுக்கு அனந்தரக்காரர்கள்? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு தகுதியானவங்க. தொழுகையில இருந்து, தனது உடல் உறுப்புகளை பாதுகாப்பதிலிருந்து, அல்லாஹ்வுடனான கடமைப்பாடுகளை சரியாக நிறைவேற்றுவதிலிருந்து, மனிதனுக்கு மனிதன் செய்கின்ற கடமைப்பாடுகளில் முன்னுரமாக இருக்கிற இந்த மூமீன்கள் வெற்றியாளர்கள். இந்த வெற்றி பெற்ற மூமீன்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி தான் சொர்க்கம். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை பற்றி, இங்கே எல்லோருக்கும் தெரியும், ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம்
கலீமுல்லா, அல்லாஹ்வோடு பேசுகிற பாக்கியம் கொடுக்கப்பட்ட ஒரு நபி. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், சொர்க்கத்தில் மா அஜ்னாஹா ஆக குறைஞ்ச படித்திரம் என்னன்னு கேட்டாங்க. சொர்க்கத்தில் சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அளப்பெரியது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விவரிக்கக்கூடிய ஒரு நபிமொழி, ஒரு அற்புதமான நபிமொழி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வோட பேசுகிற நேரத்தில் கேட்டாங்க, மா அத்னாஹா, யா அல்லாஹ், சொர்க்கத்தில் ஆக கடைசி படித்திரம் என்ன? அல்லாஹ் சொல்லுவானாம், நாளை மறுமையில் கடைசி சொர்க்கவாசிய இதுஹப் வதுகுலில் ஜன்னா, போங்க சொர்க்கத்துக்குள்ள நுழைய. இப்ப அந்த சொர்க்கவாசி போவார். போய் பார்த்தா எல்லா இடத்திலையும் ஆக்க நிரம்பி இருக்கும். சொர்க்கத்து வாசலை எட்டி பார்ப்பாரு, எங்கேயும் இடம் இல்லாத மாதிரி இருக்கும், நிறைஞ்சு போயிருக்கும். சொல்லுவார், நஸலன் நாஸ் வஅகது மனாசிலஹும் வஅகது அகராத்திஹிம், மக்கள் எல்லாம் போய் அவங்களோட இடத்துல உட்கார்ந்து கொண்டாங்க. ஏதும் இடம் ஒன்று ஈக்கிற மாதிரி விளங்க இல்லை. யாரு சொல்றது? சொர்க்கத்துக்கு கடைசியா போற மனிதர் அல்லாஹ்ட்ட சொல்லுவார். அல்லாஹ் மறுபடியும் சொல்லுவான், இது வதுகுலில் ஜன்னா, நல்லா போய் பாருங்க, உங்களுக்கு சொர்க்கம் மீக்கி உங்களோட இடத்த சொர்க்கத்தில் அடைஞ்சு கொள்ளுங்க. சுபஹான் அல்லாஹ். அந்த மனிதர் போவார், முதல் மாதிரி எட்டி பார்ப்பார், எல்லாம் நிறைஞ்சு போய்க்கும், இடம் ஒன்று இல்லாத மாதிரிக்கும், திரும்பி வந்து விடுவார். இப்ப அல்லாஹ் அந்த மனிதர்கிட்ட கேட்பானாம், சொர்க்கத்தில் உனக்கு எந்த அளவு இடம் வேண்டும்? இந்த துன்யால மலக்கின் மில்கின் முழுக்கி துன்யா, இந்த துன்யால ஆட்சி செய்த, இந்த துன்யாவை ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளருக்கு எது கொடுக்கப்பட்டதோ அதுபோன்று உனக்கு தாரேன் போதுமா? எப்படி? கடைசியா சொர்க்கத்துக்கு போறவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம். உலகம் முழுக்க ஆட்சி செய்தால் எப்படி இருக்கும்? இவர் கையை காட்டினா தான் உலகமே அசையும். அப்படி ஒரு நாட்டை இல்லை, ஒரு பகுதியை இல்லை, முழு உலகத்தையும் ஆட்சி செய்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி உனக்கு தாரேன், இதோ வச்சுக்கோ. இதனை பொருந்திக் கொள்றியா? ரதீத்து யாரும் காணும், நான் பொருந்தி கொண்டு விட்டேன் என்ன அந்த மனிதர் சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், இல்லை, நீயே பொருந்திக் கொள்றேன்றாய், உனக்கு இன்னும் நான் தாரேன், அது மாதிரி இன்னும் ஒன்று, இந்த உலகம் மாதிரி இன்னும் ஒன்று. அவர் சொல்வார், ரதீத்து யாரும் போதும் யா அல்லாஹ், எனக்கு போதும் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், ஏன் போதும் என்று சொல்கிறாய்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ் அவ்வளவு அருளாளன். இந்த துன்யாவை போல 5 முறை அல்லாஹ் சொல்லி விடுவான். இந்த துன்யா, இந்த உலக மாதிரி சொர்க்கத்துல ஒன்றும் இல்லையே, உனக்கு 5 மடங்கு தாரு. மனிதன் சொல்லுவான், கடைசியா சொர்க்கத்துக்கு போற மனிதர், ரதீத்து யாரம் போதும், நான் பொருந்திக் கொண்டிட்டேன். அல்லாஹ் சொல்வான், ஏன் நீ போதும் என்கிறாய்? நீ ஏன் போதும் என்கிறாய்? நான் உனக்கு இன்னும் தர தயாராக இருக்கிறேன். கடைசியில் அல்லாஹ் அஷ்ரத்து அம்சாலிஹா, இந்த துன்யாவை போல 10 மடங்கு கொடுப்பான். யாருக்கு சகோதரர்களே? சொர்க்கத்தில் கடைசியா போற நபருக்கு. எவ்வளவு விசாலமானது அந்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு நீங்களும் என்ன அமல்களை செய்யணும்? அல்லாஹ் சொல்றான், சூரா ஆல இம்ரான், உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம், யார் உலகத்தில் பொறுமையாக இருந்து கஷ்டங்களை சகிச்சு இபாதாக்கள் என்று வருகின்ற பொழுது, வணக்க வழிபாடு என்று வருகின்ற பொழுது அசராமல், அதில் அவர் பொறுப்போக்கு செய்யாமல்
முறையாக புரிவாராக இருந்தால் உலாயிக ஜஸாஉஹும், அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி என்னண்டா மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம், பொது மன்னிப்பு. அல்லாஹ் மன்னிச்சு போட்டுருவான், நரகத்துக்கு இடமே இல்லை. வஜன்னாத், மன்னிச்சுட்டு சும்மா விடுற இல்லை, அல்லாஹ் சொர்க்கங்கள் அப்படி வாரி கொடுப்பான். எப்படியான சொர்க்கம்? தஜ்ரி மின் தஹ்தியல் அன்ஹார், ஒவ்வொரு சொர்க்கமும் அது மேல் மட்டத்தில் இருக்கும், கீழால ஆறுகள், தண்ணி, நீர்வீழ்ச்சி ஓடிக்கொண்டு பார்க்கவே ஒரு அழகாக, பார்ப்பதற்கு ஒரு கண்ணுக்கு கவர்ச்சியாகும். சுப்ஹானல்லாஹ். ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவங்க தான் உண்மையான மூமின்கள், வெற்றி பெற்ற மூமின்கள். அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டாங்க, அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான். சஹாபாக்களுக்கு சொன்ன வாசகம் சூரா வாக்கியா சொல்லுது, எப்படி இருக்கும்னா அந்த சொர்க்கம், யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் வடிவடிவாக உடுத்தாட்டி உடுப்பு போட்டு எங்களை சுற்றி வர வச்சா, எங்களோட உலக வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சிக்கு எப்படி நாங்க வடிவமைக்கிறோம், சின்ன பிள்ளைகளை வச்சு எப்படி நாங்க வரவேற்கிறோம், இது மாதிரி அல்லாஹ் யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், சின்ன பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் அப்படியே வரவேற்பான், அலங்கரிப்பான். அவங்களோட கைகள்ல அப்படியே இலங்கக்கூடிய ஜொலி ஜொலிக்கக்கூடிய பானங்கள் நிரம்பிய குவளைகளை ஏந்திய வண்ணமாக எங்களை வரவேற்பான். அன்புக்குரியவர்களே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு சும்மா இன்வைட் பண்ணா கூட, இன்விடேஷன் ஒன்று வந்தா கூட போதும், அலறி அடிச்சுக்கொண்டு எப்படியாவது அங்கே போகும். சில நபர்கள் அவங்களோட எல்லா வலைத்தளங்கள்லையும் ஸ்டேட்டஸ்களில் அதை அப்படியே போடுவாங்க, அவ்வளோ சந்தோஷம். நானும் நீங்களும் அடைய போற முயற்சி செய்து கொண்டிருக்கிற அந்த சுவன வாழ்க்கை இருக்கிறதே, அது ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்ல, குறிப்பிட்ட காலம் அல்ல, நிரந்தர வாழ்க்கை சகோதரர்களே. அப்படி என்றால் அதுக்கு எவ்வளவு முயற்சி செய்யணும் நாங்கள் நீங்களும். بأكواب وأباريك وكأس من معين وفاكهة مما يتخيرون, பழங்கள், விதவிதமான பழங்கள், பல வகைகள். நிரந்தர வாழ்க்கையில நினைச்ச கனியை உண்ணுவாரு, பார்த்தா பழமாகும், சாப்பிட்டா அது மறுபடியும் உருவாகும். சுப்ஹானல்லாஹ். இந்த சோனத்தை நானும் நீங்களும் அடையணுமே சகோதரர்களே. வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன், சாப்பிட சாப்பிட புத்துணர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதனுடைய மாமிச உணவுகள், சொர்க்கத்தின் மாமிசங்கள். சாப்பிட சாப்பிட புத்துணர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும், ஒரு விதமான இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்போம் சோனவாசிகள். வஹூருன் ஐன், அழகிய கண்ணிகள். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில அனுமதிக்கப்படாத எத்தனையோ இன்பங்களை நோக்கி நோக்கி பயணிக்கிறனா, நிரந்தரமான அழிவில்லாத முடிவில்லாத அந்த இன்பத்துக்காக வேண்டி இந்த உயிர் போனாலும் பரவாயில்லை என்று தியாகம் செய்யணும் சகோதரர்களே. அதுதான் வாழ்க்கை. அல்லாஹ் எங்களை இந்த உலகத்தில் பல விதமாக சோதிக்கிறான், உண்மைதான். சோதனை நாளை மறுமையில் சுவனத்தை அடைவதற்காக வேண்டியே வேறொன்றும் இல்லை சகோதரர்களே. தொழுவது கஷ்டமாக இருக்கும், சுபுகுக்கு எழும்புவது கஷ்டமாக இருக்கும். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஅ, படுக்கையிலிருந்து விழா எழுப்பி தூக்கி வச்சு நிமித்தி வாரத்துக்கு கஷ்டமாகத்தான் நீக்கும். ஆனா வந்த சொர்க்கம் தொழில கொஞ்சம் அப்படியே அதான் சொன்னா மூடிவிட்டு, கடையை மூடிவிட்டு, மண்வெட்டியை போட்டுட்டு ஈக்கிற அந்தந்த இடத்துல தொழிலத்துக்கு தயாராகிறது கஷ்டமாகத்தான் இருக்கும். செய்தால் சுவனமே சொர்க்கம் தான் சகோதரர்களே. எனவேதான் அல்லாஹ் சொல்றான், ஈமான் சாலிஹான அமல் இருந்தால் இவங்களுக்கு சொர்க்கம் வாஜிப்.
நானும் நீங்களும் முயற்சி செய்வது இந்த சுவனத்தை அடைவதற்காக வேண்டி. உலகத்தில் வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம் என்ற வாழ்வு என்ற கொள்கை முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன் நான் வாழ்ற வாழ்வு முழுக்க முழுக்க நோக்கம் கபருக்கு பின்னால உள்ள வாழ்க்கை நல்லதாக அமையணும், சுவனமாக அமையணும், அல்லாஹ்வுடைய ரிலா கிட்டணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணும். இந்த ரெண்டு கண்ணாலையும் அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியம் கிடைக்கணும் சகோதரர்களே. அல்லாஹ் மறுத்த வெறுத்த சபித்த கூட்டமாக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் எத்தனையோ நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு, நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காத ஒரு அற்புதமான நியாமத்தை தான் எங்க எல்லோருக்கும் தந்திருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவுடைய வாக்கியம். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னah ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னாரோ இவர் சொர்க்கம் போய்ட்டார். ஆகப்பெரிய நியாமத். சுவனத்துக்கு போறதுக்கு தகுதியான ஒரு வாசகத்தை, ஒரு கலிமாவை எங்க எல்லோருக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான்டா. நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காத, மனைவிமார்களுக்கு கொடுக்காத, எல்லா கட்டத்திலையும் உதவியாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சாட்சா அபூ தாலிபுக்கு கொடுக்காத ஆகப்பெரிய நியாமத், சுவனத்துக்கான வழி இந்த கலிமாவை தந்திருக்கிறான். இதுக்கு மாத்திரமே கலிமா சொன்னா பாவங்களுக்கான தண்டனைகள் நிறைவு பெற்ற பின்னால அல்லாஹ் நஹ்ருல் ஹயா, உயிர் கொடுக்கிற அந்த ஆற்றில போட்டு தண்ணியில போட்டு முக்கி எடுத்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அந்த மனிதர் வருவான், ஹதீத்துல வருது, ஹபுவன் அப்படியே தேய்ந்து தேய்ந்து காலால கையால அப்படி அறுக்கி அறுக்கி சுவனத்துக்கு போவான். அப்படியாவது போவோம் இன்ஷா அல்லாஹ், கலிமா கிடைச்சதால. இதுக்காக வேண்டியே, சொர்க்கத்துக்கு அடைகிற இந்த காரணத்துக்காக வேண்டியே நாங்க முழு ஆயிலையும் சுஜூதுல கழித்தாலும் ஈடாகாது சகோதரர்களே. கிடைக்கலண்டா, களிமா இந்த பாக்கியம் இல்லண்டா, கபருடைய வாழ்க்கை, பின்னால் இருக்கிற வாழ்க்கை எந்த அளவு மோசமாகும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நியாமத் ஆகப்பெரிய நியாமத்தாக நினைச்சு இபாதாக்கள் புரிந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சுவனத்துக்கு போகக்கூடிய தகமைகளை இந்த உலகத்தில் உருவாக்குவோம். வல்ல நாயன் அல்லாஹ் எங்க எல்லோரையும் சுவனத்துக்கான மக்களாக கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் எங்க எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, சகோதர சகோதரிகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் சுவனத்துக்கு தகுதியான மக்களாக எங்களை ஆக்கி விடுவாயாக. சுவனத்தின் பாதை எங்களுக்கு இலகுபடுத்தி தந்து விடுவாயாக. நரகத்தை விட்டும் எங்கள் எல்லாரையும் பாதுகாத்து விடுவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய பெற்றோர்களாக, சொந்த பந்தங்களாக, முஸ்லீம்கள், மூமீனான ஆண்கள், பெண்கள், யார் யாரெல்லாம் கபுராளிகளாக இருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ வாஜிபாக்குவாயாக. நரகத்தை விட்டும் அவர்களையும் எங்களையும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்க எல்லாருடைய அமல்களையும் கபூல் செய்து விடுவாயாக. சின்னஞ்சிறி அமலாக இருந்தாலும் யா அல்லாஹ் அதை யா அல்லாஹ் நீ ஒப்புக்கொண்டு விடுவாயாக. நிராகரிக்கப்பட்ட அமல்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. நாளை மறுமையில எங்களுக்கு வாதாடுகின்ற, சார்பாக சாட்சி சொல்லக்கூடிய அமல்களாக, உயிரோட்டம் உள்ள அமல்களாக எங்களுடைய அமல்களை ஆக்கி தந்து விடுவாயாக. மோஸ்துதிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இஹ்லாஸை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னை நாளை மறுமையில் கண்கூடாக பார்க்கிற பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. இந்த துஆவை கபூல் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.